வணக்கம். உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம். தினம் அறிக்கை சொல்லிட்டே இருக்கோம், ஆனால் எப்பொழுதுமே முன்கூட்டியே எதுவும் வர்றதில்லை, பாதிப்பு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ஊடகங்களில் அமெரிக்காவில் பாதிப்படைந்த பெரும் சூறாவளி காற்று மற்றும் மழையை படமெடுத்து காட்டியிருந்தார்கள். அதை நான் பார்த்தேன். ஆனால் நம்ம அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, நடக்க போகும் முன்பே பெய்ய போகிறது, சூறாவளி காற்று அடிக்கப் போகிறது. இன்னும் நேற்றைக்கு கனடா எல்லையோர அமெரிக்க எல்லையோர வழியாக வந்த சூறாவளி கடுமையான இடி மின்னல் காற்றுடன் மழைப்பொழிவை கொடுத்தது. இப்பொழுதும் அந்த சூறாவளியானது இப்போ கூட மழைப்பொழிவு எங்கே கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடா எல்லையோரத்தில் தான் கொடுத்துட்டு இருக்கு. கனடா எல்லையோரம் ஒட்டுமொத்தமாக அது எங்கே வந்துட்டு இருக்குன்னா நியூயார்க், வாஷிங்டன் நோக்கி வந்துட்டு இருக்கு. கொலம்பஸ் மற்றும் அந்த பகுதிகளில் கொடுத்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் அது பெரும்பாலும் இப்பொழுதைக்கு வரக்கூடிய நிகழ்வு கனடா எல்லையோரம் தான் போயிட்டுருக்கு, தெற்கு நோக்கி வரல. இருந்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கும் கொடுக்குது மழை. மிசிசிப்பி, அலபாமா மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதே போல் டெக்சாஸ் மாகாணத்துக்கு கொடுக்குது. ஆனால் இங்கே பெருசாக பாதிப்பு இல்லை. கனடா எல்லையோரத்துக்கு கடும் பாதிப்புடன் கூடிய மழைப்பொழிவு கொடுக்கிறது. சுழன்றடிக்கும் சூறாவளி ஜாக்சன் மற்றும் பகுதிகளையும் அலபாமா மாகாணத்திலையும் மற்றும் அப்படியே நார்த் கரோலினா, வெர்ஜீனியா, வெஸ்ட் வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா மாகாணம்லாம் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி புதிய நிகழ்வு அடுத்து வரப்போகுது. அடுத்தது 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு புதிய நிகழ்வு உருவாகி அது ஒக்லஹாமா மற்றும் அதன் தென் மாகாணங்கள் நோக்கி மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறதுக்காக கிளம்பும். அது பார்த்திங்கன்னா கனடாவோட மத்திய பகுதிக்கு வரக்கூடிய 19, 20 தேதிகளில் அப்படியே இது ஒரு பெரிய பாதிப்புள்ள மழை இல்லைன்னா கூட மழை இருக்கும். அடுத்த காற்று சுழற்சியும் வரப்போகுது 19, 20, 21, 22 தேதிகளில். இதை விட அடுத்து ஒரு வலிமையான காற்று சுழற்சி உருவாக போகுது கனடா எல்லையோரத்தில். இதற்கு இடையே லேசான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சிறு சிறு காற்று சுழற்சிகள் அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்களில் ஆங்காங்கே நகர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். உடனடியாக மெல்ல நகரும் பாதிக்கும் மழைப்பொழிவு எது நிகழன்னா கூட கனடா எல்லையோரத்தில் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்குது. அதாவது இப்பொழுது பருவமழையானது தொடங்க போகிறது அமெரிக்காவோட பகுதிகளில். அதனைத் தொடர்ந்து கனடாவோட எல்லையோர அமெரிக்கா பகுதிகளுக்கும் பருவமழை தொடங்க போகிற காரணத்தினால நிகழ்வுகள் அடுத்தடுத்து கொஞ்சம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தான் தீவிரம். அடுத்தது பெரிய அளவில் பரவலாக பெய்யாது, ஒரு 2-3 நாளைக்கு 4 நாளைக்கு. அதற்கு பிறகு மாத இறுதியில் அடுத்த ஒரு வலுவான நிகழ்வு வர இருக்கிறது. அதுவும் கனமழை பொழிவு தர இருக்கிறது. இப்படிக்கு குறைந்தது வாரத்துக்கு 2 நிகழ்வு, 10 நாட்களுக்கு 2 நிகழ்வாவது குறைந்தபட்சம் இருக்கும். மாதத்துக்கு 6 நிகழ்வு குறைந்தபட்சம் மழை பொழிவை கொடுப்பதற்கான சாதகம் அமெரிக்காவில் இருக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கனமழை பொழிவு தாங்க, ஓய்வே இல்லாத மழைப்பொழிவு. கொலம்பியா, ஈக்குவடார், பெரு மற்றும் வெனிசுலா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி முழுவதுமே கனமழை தான். வடக்கு பகுதி முழுவதுமே கனமழை. பிரேசிலோட வடக்கு பகுதி முதல் தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா இப்பொழுதைக்கு அர்ஜென்டினா மற்றும் உருகுவே பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல் சிலி பகுதியும் கனமழை. கடலோர சிலியே ஒரு நீண்ட கடற்கரை தான். அதில் தெற்கு கடற்கரையில் சிலியில் இன்றைக்கு கனமழை கொடுத்து வருகிறது. அப்போ சிலி நிகழ்வும் அது அர்ஜென்டினா நிகழ்வும் ஒன்றிணைந்து 18, 19ஆம் தேதி வாக்கில் அர்ஜென்டினா உருகுவே பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகுது, கடலோர பகுதி வரைக்கும். இதனிடையே அதாவது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது கொலம்பியா மற்றும் ஈக்குவடார், பெரு போன்ற நாடுகளில், அதே போல் வெனிசுலா போன்ற நாடுகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு முடிவு இல்லை. அதாவது பருவமழை அதாவது இப்பொழுது தெற்கு பகுதியிலேயே மழை பொழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ தான் வடக்கு பகுதியில் கோடை மழை தொடங்கி பருவமழை தொடங்கியிருக்கு. இந்த பருவமழை தொடங்கி முடிஞ்சாலும் அடுத்த சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வரும்பொழுது 2வது பருவமழை காலம் வரும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு. அதனைத் தொடர்ந்து அது கோடையாக மாறும், பிறகு அது மழையாக மாறும். ஆகவே 2 பருவமழை, 2 கோடைக்கால மழையாக இருக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு. தென் அமெரிக்க நாடுகளில் எல்லா நாடுகளுக்குமே 2 கோடை, 2 பருவமழை காலம் இருக்குது. அதே போல் தான் இந்த ஆண்டும் இப்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து 2 வேறு பருவமழையுமே 2 கோடையுமே மழைப்பொழிவை அதிகமாகத்தான் கொடுக்கும். சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை தென் அமெரிக்க நாடுகளுக்கு கொடுக்க இருப்பதற்கு முழுமையான சாதக அமைப்பு தென்படுகிறது. அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போது
மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தாங்க மழை பொழிஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் எதுவுமே தொடர்ந்து பெய்யலை. கொட்டி தீர்க்கும் மழையாக பெரிய ஒரு பாதிக்கும் மழையாக, ஆனால் காங்கோவுக்கு அடிக்கடி பாதிக்குது. காங்கோ மற்றும் அதன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கு கொஞ்சம் மழை அதிகம் கொடுக்குது. உகாண்டாவிற்கும் அவ்வப்போது மழைப்பொழிவு கொடுத்தாலும் சவுத் சூடானுக்கு கொஞ்சம் கனமழை பொழிவு தொடங்கியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் கென்யா, டான்சானியா, உகாண்டா, சவுத் சூடான் போன்ற பகுதிகளுக்கும் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்து கொண்டே இருக்கும். பாதிக்கும் மழை இல்லாமல் மழை இருக்கும், விலகும். மழையும் வெயிலும் இதமான வெப்பமும் மாறி 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 அமைந்து கொண்டே இருக்கும். அதே போல் அப்புறம் படிப்படியாக இந்த தென் ஆப்பிரிக்காவோட மத்திய ஆப்பிரிக்கா பகுதி மழை கொஞ்சம் கொஞ்சமாக சூடான் பகுதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். ஆனால் மழை பெரும்பாலும் காங்கோவுக்கும் சவுத் சூடானுக்கும் இடையில் கென்யா, டான்சானியா, உகாண்டா, எத்தியோப்பியா, சோமாலியா பகுதிகளுக்கு தான் மழை அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய தீபகற்பம். இந்திய தீபகற்பத்துக்கு நீ கேட்க வேண்டியில்லை. மேற்கத்திய இடையூறு ஒரு விருப்பம் பார்த்துப்போம். மேற்கத்திய இடையூறு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மேற்கத்திய இடையூறு அது கிரீஸ் வழியாக உள்ளே நுழைஞ்சிச்சு. இட்டாலி பெஞ்சிட்டு கிரீஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கு. இந்த மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அது அப்படியே காஸ்பியன் கடல் வழியாக, நிலம் சூழ்ந்த காஸ்பியன் கடல் வழியாக போகும். இதனால் அதை உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்பகிஸ்தான் வழியாக, ஆப்கானிஸ்தான் வடக்கு பகுதி வழியாக அப்படியே போகும். இதனால் இமயமலையோட வடக்கு பகுதி சீன பகுதிகளுக்கு தான் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்குது. பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு வெயில் தான் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு கனமழை காத்திருக்கு. இதில் முதலிடத்தை பிடிக்கும் பொழுது ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள், மகாராஷ்டிராவிற்கு தெற்கக்கூடிய அனைத்து தென் மாநிலங்களுக்கும் அதிக மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்கக்கடலோர மாநிலங்கள், மகாராஷ்டிராவுக்கு தெற்கு இருக்கக்கூடிய அனைத்து உள் மாநிலங்கள், அரபிக் கடலோர மாநிலங்கள், சூரத்துக்கு தெற்கே குஜராத்துக்கு தெற்கு இருக்கக்கூடிய அனைத்து அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் கனமழை பொழிவு காத்திருக்கு வரக்கூடிய நாட்களில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் தொடர் மழைப்பொழிவு, பாதிக்கும் மழைப்பொழிவு எதுவும் இல்லை. ஆனால் கிழக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. நல்ல ஒரு மழைப்பொழிவு. கிழக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா அதாவது பிரிஸ்பேன் மற்றும் காப் ஹார்பர் மற்றும் சிட்னி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த அதாவது கிழக்கு ஆஸ்திரேலியா பகுதிகளுக்கு மட்டும் மழை இருந்துகிட்டே இருக்கும். 23, 24ஆம் தேதி வரை எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கிழக்கு ஆஸ்திரேலியாவில் மட்டும் மழை இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலையும் மழை இருந்துகிட்டே இருக்குங்க. தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியாவில் மழை தாங்க. இனிமேல் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு. தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியாவில் அந்தமானும் தொடங்கிட்டு, இலங்கை, மாலத்தீவு தொடங்க போகுது. அடுத்து தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு தொடங்க போகுது. இனிமேல் அந்தமான் மற்றும் அதற்கு கிடைக்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் புருனே, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சுமத்ரா, ஜாவா தீவு எல்லாமே இனிமேல் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள். திட்டமிட பணி செய்திருங்கள். நன்றி.